நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்துக்கு வித்யாபுத்திரன் ராஜா குளத்தூர்லேருந்து பேசுகிறேன். இது என்னுடைய 254வது வீடியோ. இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கு. இன்றைக்கி பேசக்கூடிய டாபிக் என்னென்னா, உபனிஷத் பிரம்மேந்திர மடம்னு ஒன்று இருக்குது காஞ்சிபுரத்தில். இது எங்கே இருக்குன்னா, கைலாசநாதர் கோவில் பக்கத்தில் இருக்குது. இந்த பலகாலமாக நானும் போகிறேன் வச்சுருக்கேன். இப்போ தான் டேட்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கேன். இது ஏன் போகணும்னு சொல்கிறேன். இந்த இடத்துல பல மகான்களுடைய ஜீவசமாதிகள் உள்ளே இருக்குது. அந்த உபநிஷத் பிரம்மேந்திர மடம் நோ இட் இஸ் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் காஞ்சி காமகோடி கீழே வருது. அந்த மடத்தோட கண்ட்ரோல் இருக்குது. அங்கே பூஜை புனஸ்காரம்லாம் நல்லா நடந்துட்டுருக்கோம். ஜென்ஸ் போகிறதா இருந்தால் வேஷ்டியெல்லாம் கட்டிட்டு இந்த மாதிரி மேலே வஸ்திரம் போட்டுக்கலாம். சொக்கா எல்லாம் போட்டால் அலோவ் பண்ண மாட்டான், அதையும் சொல்லிடுறேன். ஸோ மேல் சொக்கா அணியாக போனால் தே வில் அலோவ் யூ ஃபார் ஜென்ஸு. இப்போ என்னதான் போனால் மற்ற அப்பா கூட அப்படி கிடையாது. தே ஆர் அலோவிங் த பீப்புள். அங்கே என்ன பார்க்க வேண்டியது என்ன, உபனிஷத் பிரம்மேந்திரர் இருந்தார். ஒரு 300 வருஷத்துக்கு 200 வருஷத்துக்கு முன்னாடி. அவர் காலத்தில் அவர் சிவராமகிருஷ்ணன் பெயர், அவர் இயற்பெயர். அவர் பின்னாடி சன்னியாசம் வாங்கிட்டு இதில் அத்வைத சித்தாந்தத்தில் ரொம்ப ஊறி அவர் உபனிஷத் பிரம்மேந்திரன் பட்டத்தை வாங்கினார். எப்படின்னா, நம்ம இதில் பாரத நாட்டில் இந்த இதிகாசங்கள் புராணங்கள் இதெல்லாம் இருக்குது. அதே மாதிரி உபனிஷத்துன்னு ஒன்று இருக்குது. 108 உபனிஷத்து இருக்குது. 108 உபனிஷத்துக்கும் இவர் ஒருவரே பாஷையை எழுதியிருக்கார். நல்லா புரிஞ்சுங்க. ஏன் அவருக்கு இந்த பட்டப்பெயர் உபனிஷத் பிரம்மேந்திரா அப்படின்னு 108 உபநிஷத்துக்கு ஒருத்தரே பாஷ்யம் பண்ணியிருக்கார். அவர் பெரிய மகான். அவருடைய ஜீவசமாதி எங்கே இருக்குன்னா, சர்வத்தீர்த்த கரைன்னு இருக்குது, குளக்கரை. அந்த இடத்துல அமைஞ்சுள்ளது. இப்போ அதில் வாட் எவர் கலெக்டட் ஃபோட்டோஸு ஜஸ்ட் ஐ எம் ஷேரிங் வித் யூ. இது உபனிஷத் பிரம்மேந்திர மடத்தினுடைய உள்பகுதி பார்க்குறோம் நம்ம இங்கே இந்த இடத்துல, இந்த ஃபோட்டோவில். இவர் தான் இந்த உபனிஷத் பிரம்மேந்திரவர்ன்றவர். இவர் சன்னியாசி ஆசிரமாகி இது பண்ணிருக்க உஞ்சபத்தி எடுத்துருக்கார். இதில் தியாக பிரம்மமும் நம்ம சொல்கிறோம் இல்லையா, இது திருவையாறு. அந்த திருவையாறில் தியாக பிரம்மத்துக்காக உற்சவமே நடக்கிறது, சங்கீத உற்சவம்லாம். ஸோ அவரும் முத்துசாமி தீட்சிதர் இப்போ தான் தியாக பிரம்மா. இந்த தியாக பிரம்மமும் முத்துசாமி தீட்சிதரும் இந்த இடத்துல பார்த்துருக்கா. இங்கே உபனிஷத் பிரம்மேந்திர மடத்துக்கு விஜயம் பண்ணியிருக்கான்னு வருது புராணங்களில். அங்கே இருக்க ராமர படம். இங்கே என்ன முக்கியமான இதுன்னா, ராமருடைய சக்கரம் ஒன்று இருக்குது. அங்கே சாலக்கிராம கல்லூரியே செய்யப்பட்ட ராமயந்திரம் மேலே பூவெல்லாம் வச்சுருக்க. இதுதான் ராமயந்திரம் பாருங்க. ஷட்கோணமாக இருக்குது. ஷட்கோணம்னா 6 கோணம் சுற்றி இந்த தாமரை இதெல்லாம் இருக்குது. இதுதான் ராமயந்திரம். இந்த ராமயந்திரம் சாலக்கிராம கல்லுலாம் செய்யப்பட்டது. இது உபனிஷத் பிரம்மேந்திர மடத்தில் இருக்குது. இதை விட ஒரு பியூட்டிஃபுல் திங் இன்ஃபர்மேஷன் என்னென்னா, அந்த உபனிஷத் பிரம்மேந்திர மடத்து உள்ள தியாக பிரம்மத்தினால் ஆராதிக்கப்பட்ட ராமர், லக்ஷ்மணர், சீதை, ஆஞ்சநேயர், பரதன், சத்ருகுணன் இவ எல்லாம் நின்ற கோலத்தில் இருக்காங்க. அதுவும் பார்க்க வேண்டிய. அங்கே நீங்கள் மாணி கூட ஒருத்தர்கிட்ட பேசியிருந்தேன். இது சர்வத்தீர்த்த கரையில் உள்ள அவருடைய இது. ஸோ அது காஞ்சிபுரம் போகிறவ கட்டாயம் அது உபனிஷத் பிரம்மேந்திர மடத்தை தரிசிச்சுட்டு வரணும்னு வேண்டிக்கிறேன். ஏன்னா பல மகான்களோட அங்கேருந்து நவபிருந்தாவனம்னு சொல்லிட்டு எங்கேயோ போகிற. இங்கே போன தப்பு இல்லை. பல மகான்களுடைய சமாதி மத்துவ சம்பிரதாயத்தை ஃபாலோ பண்ணுறவ இதில் இருக்குது. இங்கே ஆந்திர பிரதேஷில் அங்கே போகிறா. பட் இந்த தமிழ்நாட்டிலேயே பல பேர் 9 எக்கச்சக்கமாக இருக்குது. இந்த உபனிஷத் பிரம்மேந்திர மடத்துக்கு உள்ள பல சன்னியாசிகள் இது சமாதிகள் வரிசையாக இருக்குங்க. பரமாச்சாரியார் இந்த இடத்துக்கு ரொம்ப தேடி இங்கே தபஸ் உட்காந்துட்டு வரான். இந்த புவனேஸ்வர் பிரம்மேந்திர மடத்தில் பரமாச்சாரியார் இஸ் டு டு தபஸ்.
அவர் வந்து என்ன செய்வார்னா, அவருக்கு இந்த குழாயில் குடிக்கிறதுலாம் பிடிக்காது. ஆறில் நீராடுவார், ஏன்னா கிணத்து தேடி குடிக்கணும்னுவார். இந்த உபனிஷத் பெண்வேந்திர மடத்துக்கு உள்ள நடவாபி, வாபினால கிணறு, ஞான வாபி சொன்னோம் இல்லையா, இந்த காட்சியில் டிஸ்பியூட் ஓடின்னு இருக்க, அதே மாதிரி நடவாபின்னு இங்கே ஒரு கிணறு இருக்குது இந்த மடத்துக்கு உள்ள. அதில் படிக்கட்டு இருக்கும். அந்த படிக்கட்டு வழியாக இறங்கி அதில் ஸ்நானம் பண்ணியிருக்கார் பரமாச்சாரியார். ஸோ அப்பேற்பட்ட பல பெருமைகளை பெற்ற இடம் அது. இந்த இடத்துக்கு உள்ளவே உட்காந்து ஒரு 5 நிமிஷம் நீங்கள் எல்லாத்துக்குமே உலகத்தையே மறந்துடுவேள். அவ்வளோ நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்குமா அந்த இடத்துல. ஒரு மனசு அப்படியே அமைதியாகிடும். அமைதியே இல்லை, என்ன செய்யணும்லாம் கேட்குறா இல்லையா சில பேர். அவள் வந்து உபனிஷத் பெண்மேந்திர மடத்தில் போய் கொஞ்சம் நேரம் தங்கிட்டு வந்தால் போதும். ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் உட்காந்துட்டு அதை ஆஃப் உட்காந்துக்கலாம். இப்படி அலோடு இந்த பூஜா நேரத்திலலாம் வந்து அப்போ அங்கே பேசக்கூடாது. ஒன்று தெரிஞ்சுங்க, நிறைய பேர் செய்கிறான்னா இந்த மாதிரி இடத்துல விசிட் பண்ணும்போது இவள் சொந்த கதையெல்லாம் பேசிகிட்டு இருப்பாள். அதெல்லாம் பண்ணவே கூடாது. கோவிலில் கூட சரி, அந்த இறை சம்பந்தப்பட்ட மாதிரி ஏதாவது சொல்லலாம். அது ஒரு ஏன்னா இந்த படம் வாங்கி வாங்கினேன், போச்சீஸில் வாங்கி, இதெல்லாம் தேவையில்லாத அதெல்லாம் பேசக்கூடாது இந்த மாதிரி இடத்துல. ஸோ அவளுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். நம்ம நினச்சிட்டு இருக்கோம் அவள் சமாதி ஆகிட்டான்னு, அப்படிலாம் இல்லை. அவள் ஆன்மா அங்கேயே பிரவேல் ஆகுது. இந்த உபனிஷத் பிரம்மேந்திரது மிகப்பெரிய மகான். பரமாச்சாரியார் நிறைய ஸ்லாகிச்சு சொல்லியிருக்கார் அவரை பற்றி. அப்பேற்பட்ட மகானுடைய இது வந்து சர்வத்தீர்த்த கரையில் அவரோட சமாதி இருக்குது. இந்த வந்து அந்த மடம் அவரால் ஸ்தாபிக்கப்பட்டது. இந்த உபனிஷத் பிரம்மேந்திர மடம் வந்து இந்த சிவராமகிருஷ்ணன் அவரால் ஸ்தாபிக்கப்பட்டு பின்னாடி இதுக்கு இப்போ வந்து மடத்து கண்ட்ரோலில் வந்துட்டு. இப்போ அது அங்கே நித்தியப்படி பூஜைகள்லாம் நடக்கிறது அந்த மடத்துக்குள்ள. ஏன்னா ராம யந்திரம் இருக்குது, நல்லா புரிஞ்சுங்க. ராமருடைய யந்திரம் வந்து சாலக்கிராம கல்லிலேயே செய்யப்பட்டது. 2 அடிக்கு 2 அடி அந்த ஸ்கொயரில் இருக்கும் அது. ஸோ ரொம்ப அழகாக பூவெல்லாம் வச்சு பூஜை பண்ணுறதுக்கு அதை பார்க்க வேண்டிய இடம் அது. அப்புறம் தியாக பிரம்மத்தினாலும் ஆராதிக்கப்பட்ட ராமர் விக்கிரகங்கள்லாம் அங்கே இருக்குது. ராமர், லக்ஷ்மணர், சீதை, ஆஞ்சநேயர், பரதன், சத்ருகுணனோடு இருக்குன்ற அந்த ஃபோட்டோவை ட்ரை பண்ணி பார்த்தா ஒரு போன வாரம் எடுத்தேன் அதை. பட் எல்லோரும் பார்க்க முடியல, ராமரை மட்டும்தான் எடுத்தேன் அதை இந்த ஃபோட்டோவை. பட் ஐ குட் நாட் ஸ்டோரிட்டு. எங்கேயோ எதில் ஸ்டோர் பண்ணேன்னு தெரியல. எனக்கு காலையில் ட்ரை பண்ணி பார்க்குறேன், மடலாம் இருக்குது. ஸோ பட் நான் விஷயத்தை சொல்கிறேன். தயவுசெய்து காஞ்சிபுரம் பருவா இந்த இடத்த விசிட் பண்ணுறது பாருங்க. இந்த பெரிய பெரிய கோவில்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் ஓகே. பட் என்ன வந்து இந்த இடத்துக்கு போனால் என்ன லாபம் சொல்கிறேன். பல மகான்களுடைய ஜீவசமாதிகள் உள்ள அந்த இடத்துல போய் நம்ம வணங்கிட்டு வந்தாலே வாழ்க்கையில் யாருக்கு நம்ம வந்து லலிதா சஹஸ்ரநாமத்தை கூட சொல்லுவேன். 576 கோடி யோகிய கடங்கள் இருக்கா இங்கே ஸ்ரீசக்கரத்தில். ஸ்ரீசக்கரம், லலிதை, லலிதா சஹஸ்ரநாமம், இது எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று பிணைஞ்சது. அதே மாதிரி இந்த மகான்களுடைய சமாதி எடுத்து போனால் யார் வந்து நமக்கு அருள் புரிவார் நமக்கு தெரியாது. நம்ம கடமை என்ன, பெரியவாளை போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வரணும், அந்த மாதிரி இருக்கணும். உபனிஷத் பிரம்மேந்திரர் அவரை தான் நமக்கு தெரியும். மிச்சம் யார் சமாதி பேர்லாம் இருக்கான்னு தெரியல. பட் நிறைய பிருந்தாவனம் இருக்குது உள்ள. அந்த இடத்துக்கு போய் நீங்கள் யாரோ தெரியாதுப்பா என்னை காப்பாற்றணும், அந்த மாதிரி டிக்கெட்டில் இருக்க சொன்னால் சத்தியமாக யுவர் ப்ராப்ளம் வில் பி சால்வ்னு சொல்லி செவி வழி செய்தி நான் கேட்டிருக்கேன் நிறைய பேர்கிட்ட. அது மாதிரி அங்கே போயிட்டு வந்ததுனால என் ப்ராப்ளம் சால்வ் ஆகிருக்குன்னு இருக்கா. ஸோ இதுக்கே நேருக்கு நான் சொல்கிறேன்னா ரொம்ப சுத்தமாக போங்க. அந்த இடத்துக்கு போகும்போது நல்லா ஹோட்டலில் தின்னுட்டுக்கிட்டு அப்படிலாம் போகக்கூடாது. நம்ம குளிச்சுட்டு தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் பேசாமல் அந்த இடத்த தியானம் பண்ணுற மாதிரி போயிட்டு வாங்க. அங்கே ஒரு 10 நிமிஷம் உட்காந்துட்டு வந்தாலே நமக்கு வந்து அதனுடைய யூ கேன் ஃபைண்ட் த சேஞ்ச் இன் யுவர் லைஃப். அதை சொல்லி இந்த உபனிஷத் பிரம்மேந்திர மடத்துக்கு நீங்கள்லாம் போயிட்டு வரணுன்ற வேண்டிக்கிறேன் நான். ஏன்னா கைலாசநாதர் ஒரு பக்கத்தில் வருது. இது கேன் கோ அண்ட் என்கொயர் தேர் ஈஸிலி தெரிஞ்சுக்கலாம். அதை தியாக பிரம்மமும் உச்சாமிதீஸ்வரும் விசிட் பண்ண இடம் அது. சமகாலத்து வரவா அவள் 2 பேரும் அங்கே போய் மீட் பண்ணியிருக்கா இந்த பேரை பார்க்கறதுக்காக, யாரை உபனிஷத் பிரம்மேந்திரரை பார்க்கறதுக்காக. ஸோ அப்பேற்பட்ட மகானவர் 108 உபனிஷத்துக்கும் பாஷையை எழுதினவர். அப்பேற்பட்ட இவர் வந்து நம்ம காஞ்சிபுரத்துலேயே சமாதியாக இருக்கார். அவர் போய் தரிசிக்கிறது, அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தாலே நமக்கு வந்து வாழ்க்கையில் சம் சேஞ்சஸ் நடக்கும். ஸோ அதை சொல்லி ஏன்னா சித்தர் இதுக்கெல்லாம் போடுறாள்வா அந்த சித்த சமாதி இங்கே இருக்குன்னு ஒருத்தர் இல்லை, இங்கே பல பேர் இருக்கா அந்த இந்த காம்பவுண்டுக்குள்ளே. ஸோ அந்த இடத்துல ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு வந்து போனாலும் யார் மூலமாக நமக்கு நல்லது நடக்கும் வாழ்க்கையில்.
வாழ்க்கையில் ரொம்ப துயரற்றுவா வந்து உபனிஷத் பிரம்மேந்திர மடத்தில் வந்து விசிட் பண்ணி சின்சியராக ப்ரே பண்ணிட்டு வந்தால் தே வில் ஃபைண்ட் சம் குட் சேஞ்சஸ் இந்த லைஃப். இது சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.